மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள விளையாட்டுத்துறையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் மட்டு மாநகர சபையில் நேற்று கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வு விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் தலைமையில் இடம்பெற்றது. இந்த மாவட்டத்தின் விளையாட்டு அபிவிருத்தி செய்வதற்காக மாவட்டத்தின் 400 மீட்டர் விளையாட்டு மைதானங்கள் பல பகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக இணக்கம் காணப்பட்டுள்ளது. அதே போன்று மாவட்டத்தின் இதயமாக இருக்கின்ற இந்த பிவர் விளையாட்டு மைதானத்தை இப்பொழுது அபிவிருத்தி பணிகளில் சில பணிகளுக்கு நிதிகள் இல்லாத சுட்டிக்காட்டப்பட்டது. அதனை உடனடியாக அந்த நிதியை பெற்றுக் கொடுத்து இங்குள்ள குறைபாடு அனைத்தையும் பூர்த்தி செய்து வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள் இவை அனைத்தும் பூர்த்தியடை செய்து ஜனவரி 1ஆம் தேதி அளவில் இதனை அந்த மக்களின் பாவனைக்காக கையளிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இந்த மட்டக்களப்பில் ஒரு மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பிவர் விளையாட்டு அரங்கினை மிக துரிதமான முறையில் அதனுடைய கட்டுமான வேலைகளை முடித்துக் கொண்டு ஜனவரி மாதத்தில் அதனை பாவனைக்காக ஒப்படைப்பதென்ற விடயம் இங்கு எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களால் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனோடு மட்டுமல்லாமல் கிரிக்கெட் மைதானம் ஒன்றினை ஒரு நில வசதியுடைய எமது நகருக்கு அண்மையில் உள்ள திராய்மடு பிரதேசத்தில் அமைத்துக் கொடுப்பது தொடர்பாகவும் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் இது பற்றி கருத்துக்களை முன்வைத்தார்.